ஹாய் நண்பா நண்பீஸ். இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேட்கலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு 7 lakhs வரையிலான இலவச ஆயுள் காப்பீடு கொடுக்குறாங்க. இந்த எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டம் மூலமாக எந்த பிரீமியமும் செலுத்தாமல் இந்த காப்பீடை பெற முடியும் சொல்கிறாங்க. இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிஎஃப் கணக்காளருடைய வாழ்க்கைக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. பணியாளர்கள்லாம் இப்போது 2.5 lakhs முதல் 7 lakhs வரைக்கும் இலவச ஆயுள் காப்பீடு பெறலாம் சொல்கிறாங்க. இதற்காக ஊழியர்கள் கூடுதலாக எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம். இபிஎஃப்பின் 237வது கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக உயிரிழந்த எம்ப்ளாயீஸோடைய குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்குவதே இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் சொல்கிறாங்க. இபிஎஃப்பின் இந்த புதிய முடிவுகள் மூலமாக மரணத்திற்கான காப்பீடு கோரிக்கையை அந்த செயல்முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எளிமைப்படுத்தியிருக்காங்க. குடும்பங்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்தில் இந்த காப்பீடு வரம் பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பணியில் சேர்ந்த முதல் வருடத்தில் ஒரு ஊழியர் இறந்தாங்கன்னா அவரது குடும்பத்துக்கு காப்பீடு பலன் கிடைக்காது. ஆனால் இப்போ புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா இத்தகைய சந்தர்ப்பங்களில் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கும். அதாவது 1 இயர்க்குள்ளே இறந்தாங்கன்னா, ஜாப்பில் ஜாயின் பண்ணி 1 இயர்க்குள்ளே இறந்தாங்கன்னா 50,000 இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து கிடைக்கும். அதே போல் வேலை மாறுறப்போ 2 மாத இடைவெளி இருந்தாலும் காப்பீடு பாதுகாப்பு தொடரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடிஎல்ஐ திட்டத்தின் கீழே, அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழே ஒரு ஊழியர் உயிரிழந்தானா அவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நாமினிக்கு 2 லட்சம் முதல் 7 லட்சம் வரைக்கும் காப்பீடு தொகையை வழங்கப்படும் சொல்கிறாங்க. கடந்த 12 மாதங்களுடைய சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் இந்த தொகையை நிர்ணயம் பண்ணுறாங்க. இதுக்காக எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து எந்த பிரீமியமும் வசூலிக்கப்படாத சொல்கிறாங்க. அதுக்கு மாற என்ன பண்ண போகிறாங்கன்னா, முதலாளிகள் என்ன பண்ணோம்னா எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பளத்தில் 0.5% இந்த இடிஎல்ஐ திட்டத்துக்காக பங்களிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தொகையை மாதத்துக்கு அதிகபட்சமாக 75 rupees நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஜாப்பில் இருக்கிறப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் இறந்துட்டாங்கன்னா அவரது நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசு ஃபார்ம் 5IF5 பயன்படுத்தி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நாமினியோடைய அடையாள அட்டை, பிற தேவையான ஆவணங்கள் இபிஎஃப்ஓ ஆஃபீஸில் சமர்ப்பிக்கணும். இது ஒரு முற்றிலுமாக இலவச காப்பீடு திட்டம். எம்ப்ளாயீஸ் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டாம். இபிஎஃப்ஓடைய இந்த முடிவினால் எம்ப்ளாயீஸுடைய குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வசதிகளை வழங்கி வராங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்காக கூட இணைந்து ஒரு சிறப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள்லாம் இப்போது அவங்களுடைய டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அவங்க வீட்டில் இருந்தபடியே சமர்ப்பிக்கலாம். இந்த சேவை மூலமாக கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு தங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கக்கூடிய வசதியை பெற முடியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆயுள் சான்றிதழுக்கும் 50 ரூபாய் சேவை கட்டணத்தை இபிஎஃப்ஓ செலுத்தும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வயதான உடல்நல குறைபாடு காரணமாக வெளியே செல்ல முடியாத ஓய்வூதியதாரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம். இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ் மூலமாக மூத்த குடிமக்கள்லாம் பேங்க்கு இல்லை இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு செல்லாமல் அவங்களுடைய ஆயுள் சான்றிதழ் எளிதாக சமர்ப்பிக்க முடியும். இந்த சேவையை நாடு முழுக்க படிப்படியாக விரிவுபடுத்த இபிஎஃப்ஓ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.